வெற்றிவேல் முருகனுக்கு கரோரா, எல்லாம் வல்ல பணாபுரி இறைவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாவளி பெருமாள் கரோரா, குருநாதர் அருணா பெருமாள் கரோரா. கந்த அலங்காரம் பாடல் எண் 9. தேன் என்று பாகு என்று ஓமிக்க ஒன்னா மொழி தெய்வவள்ளி கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு. கூற ஒன்றோ வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று தானன்று நானன்று அசரீரி அன்று சரீரி அன்றே. இப்போ பாகுனா கல்கண்டு பாகு, ஒனா அப்படின்னா ஒன்றா முடியாது, கோன்னா தலைவன் அல்லது அரசன், கூற வன்றோன்னா எடுத்துரைக்க அல்லது விளக்கி சொல்ல எழுமோ, கால்னா காற்று, அசரீர்னா உருவமற்றது, சரீர்னா உருவம் உள்ளது. அதாவது தேன் அப்படின்னும் கல்கண்டு பாகுன்னும் ஒப்பு ஓமை எல்லாம் சொல்லி முழுமையாக சொல்லிவிட முடியாத இன்மொழியை உடைய பெண் தெய்வமாகிய என் தாய் வள்ளிநாயகனுடைய நாயகனாகிய கந்தக்கடவுள், கந்தவேள் கடவுள், பழாபுரி இறைவன் முன்பொரு நாள் எனக்கு ஞான குருவாக வந்து உபதேசித்து அருடைய மெய்ப்பொருள் ஒன்று உள்ளது. அந்த மெய்ப்பொருள் இன்னது இப்படிப்பட்டதுன்னு அடியனால் எடுத்து எம்ப தகையதோ, யாரேனும் சொல்ல முடியுமோ, இல்லை நான் தான் சொல்ல முடியுமோ? அது ஐம்பூதங்கள் எனப்படும் விண்ணோ காற்றோ நெருப்போ நீரோ மண்ணோ அல்ல, அதுதான் என்று சுட்டக்கூடியதன்று, அது நானே என்று சொல்லக்கூடியதும் அன்று. அதுதான் அப்படின்னு சொல்லவும் முடியாது, அது நானே என்று சொல்லக்கூடியதும் இல்லை, அது உருவம் இல்லாததும் இல்லை. ஒருவேளை உருவம் உள்ளதா? அதுவும் கிடையாது. உருவமும் இல்லை, உருவம் இல்லாததும் இல்லை. அது ஒன்றுமற்ற ஒன்று, எல்லாமுமான ஒன்று, ஒன்றுமற்ற ஒன்று அதுதான், எல்லாமுமான ஒன்று அதுதான். எல்லாம் கடந்த இடத்தில் இலங்கும் ஒன்று என்று வேண்டுமானால் சொல்லலாம். எப்படியா சொல்லிடணும் அப்படின்னா, எல்லாம் கடந்த இடத்தில் இலங்கும் ஒன்றுன்னு வேணால் அதை சொல்லலாம். அப்படி சொல்லியும் கூட அதற்கான முழுமையான விளக்கம் அது என்று கூறிவிட இயலாத ஒன்று அது அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு மெய்ப்பொருள் விளக்கம் இந்த பாடலில் நம்ம குருநாதர் நம்ம கொடுக்குறார். அதாவது வள்ளிக்கோன் தந்த உபதேசம். இப்போ யாராவது போய் எங்க முருகப்பெருமாண்ட உபதேசம் வந்தீங்களே, அவர் எப்படிப்பட்டவர், அதுக்கு பதில் சொல்லுவார். அந்த உபதேசம் எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லிடலாம். அதுவே முழுமையாக சொல்ல முடியாது, ஏதோ கொஞ்சம் சொல்லுவார். ஆனால் அவர் கொடுத்த உபதேசத்தை சொல்லவே முடியாது. அதான் இந்த பாடல். அதாவது கோன்னா தலைவன் என்ன சொல்கிறாருன்னா, நெஞ்சரி சுட்டு இந்த பாட்டு என்ன சொல்கிறாருன்னா, தேன் என்றோ பாகென்றோ ஓமை சொல்ல இயலாத இனிய மொழியை உடையவளான என் தாய் தெய்வத்தன்மை பொருந்தியவளாகிய வள்ளி நாச்சியாருடைய கணவன் அன்றைக்கு எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு. அதெல்லாம் கூறும் இயல்புக்கு உட்பட்டதா, கூறும் வன்மைக்கு உட்பட்டதா அப்படின்னா இல்லை. அது வானம் அல்ல, காற்றல்ல, நெருப்பல்ல, நீரல்ல, மண்ணும் அல்ல, அவனும் அல்ல, நானும் அல்ல, சரீரம் அல்ல, சரீரம் இல்லாதது அல்ல, சரீரம் உடையதும் அல்ல. இப்படிப்பட்ட மெய்ப்பொருள் ஒரு திட்டமிட்டு அறுதியாக இதுதான் என்று சொல்ல முடியாத ஒன்று. இல்லை எப்படியா சொல்லிதான் ஆகணும் அப்படின்னா, எல்லாம் கடந்த இடத்தில் இலங்கும் ஒன்றுன்னு சொல்லணும். அப்படி சொன்னால் கூட அது முற்று பெறாது அப்படின்னு ஒரு மெய்ப்பொருள் விளக்கத்தை சொல்கின்ற அற்புதமான பாடல். பழனியாண்டவன் திருவடிக்கு சமர்ப்பணம். குருநாதர் அருணா பெருமான் திருவடியிலே சரணம் முருகாஜனம். பழனியாண்டவன் கரோரா.